Example 1.7. If A is symmetric, prove that adjoint A is also symmetric. இப்போ ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் வந்து சிமெட்ரிக்காக இருந்தால் அந்த ஏக்கு நம்ம அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணுவோம்ல, அந்த ஏக்கு அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணுற அந்த அட்ஜாயின்ட் ஏவும் சிமெட்ரிக்னு நம்ம ப்ரூவ் பண்ண சொல்கிறாங்க. ஓகே, இஃப் ஏ இஸ் சிமெட்ரிக் ப்ரூவ் தட் அட்ஜாயின்ட் ஏன்னா இங்கே கொடுத்துருக்க அந்த கிவன் ஏக்கு நம்ம அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணுவோம்ல, அந்த அட்ஜாயின்ட் ஏவும் சிமெட்ரிக்னு ப்ரூவ் பண்ணும். ஓகே, அப்போ சிமெட்ரிக்னு என்ன அர்த்தம்? ஏவும் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். அதாவது ஃபர்ஸ்ட் எழுதிக்கலாம், சின்ஸ் A is symmetric, ஏங்கிற மேட்ரிக்ஸ் சிமெட்ரிக்னா அப்படின்னா சிமெட்ரிக்னா எப்படி இருக்குன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஏ, அந்த கிவன் மேட்ரிக்ஸ் ஏக்கு நம்ம ஏ டிரான்ஸ்போஸ் எடுத்தோம்னா அது ரெண்டு ஈக்குவலாக இருக்குன்னு அர்த்தம். ஓகே, அது ஃபஸ்ட் ஈக்குவேஷன் எடுத்துக்கிறோம். வேணா இப்போ ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துக்கலாம். இது எக்ஸாம்பிள் தான், இது ஒர்க் அவுட் பண்ண வேண்டாம், ஒரு ஜஸ்ட்டு இப்போ ஏங்கிற கிவன் மேட்ரிக்ஸ் வந்துட்டு இப்போ நமக்கு எப்படி கொடுத்துருக்கோன்னா 1 2 3 2 3 1 நெக்ஸ்ட்டு 3 1 2 1 2 3 2 3 1 3 1 2. இப்போ ஏங்கிறது இப்படி இருக்குது, கிவன் மேட்ரிக்ஸ் இப்படி கொடுத்துருக்காங்க. இதுக்கு இப்போ ஏ டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணி பாருங்கள். ஏ டிரான்ஸ்போஸ் அப்படின்னா என்ன பண்ணுவோம்? ரோஸை காலம்ஸ் எழுதுவோம், இல்லாட்டி காலம்ஸ் எல்லாம் ரோஸ் எழுதணும். இப்போ நம்ம நார்மலாக எல்லாத்துக்குமே ரோஸ் தான் காலம்ஸ் எழுதிட்டுருக்கோம். அப்போ இந்த ஃபஸ்ட்டு ரோ 1 2 3ங்கிறது காலம் எழுதணும், 1 2 3. அடுத்து செகண்ட் ரோ செகண்ட் காலம் எழுதுவோம், 2 3 1 2 3 1. ஓகே, நெக்ஸ்ட் தேர்ட் ரோ தேர்ட் காலம் எழுதுவோம், 3 1 2 3 1 2. இப்போ இது ரெண்டு மேட்ரிக்ஸும் பாருங்கள், 1 2 3 1 2 3 2 3 1 2 3 1 3 1 2 3 1 2 ஈக்குவலாக இருக்குல்ல. அப்போது இஸ் கிவன் வந்து ஏ இஸ் சிமெட்ரிக்கும் கொடுத்துருக்காங்க. சிமெட்ரிக்னா கிவன் மேட்ரிக்ஸ் ஏவும் அதுக்கு டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணாலும் அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்குன்னு தான் அர்த்தம். அப்போ அதான் நம்ம ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதியிருக்கோம். கொடுத்துருக்கிற கிவன் ஏ இஸ் சிமெட்ரிக். சின்ஸ் ஏ இஸ் சிமெட்ரிக்காக இருந்ததுன்னா ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு ஏ டிரான்ஸ்போஸ் அந்த கிவன் மேட்ரிக்ஸ்க்கு ஈக்குவலாக தான் இருக்கும். எழுதியாச்சு, கொடுத்துருக்க கிவன் எழுதியாச்சு. அடுத்து நமக்கு இந்த ஏ டிரான்ஸ்போஸ் இருக்குல்ல, இதுக்கு அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணாலும் ஏ டிரான்ஸ்போஸ்க்கு அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணாலும் அட்ஜாயின்ட் ஏக்கு நம்ம டிரான்ஸ்போஸ் ஃபைன் பண்ணாலும் அது ஈக்குவலாக இருக்கும். தியரம் பை தியரம், அது டைரெக்டாகவே எழுதிக்கலாம். பை தியரம் நம்ம வந்துட்டு ஏ டிரான்ஸ்போஸ்க்கு நம்ம அட்ஜாயின்ட் ஃபைன் பண்ணுறோம். adjoint of A transpose equal to adjoint Aக்கு transpose find பண்ணுறது. அதாவது A transpose adjoint find பண்ணாலும் adjoint Aக்கு நம்ம transpose find பண்ணாலும் ரெண்டு ஈக்குவலாக தான் இருக்கும். தீரம் இப்போ ஜஸ்ட் நீங்களும் ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, இந்த கிவன் மேட்ரிக்ஸ் இப்போ இங்கே இருக்குல்ல, ஏங்கிற ஒரு மேட்ரிக்ஸ் இருக்குது, A transpose இருக்குல்ல, இது ரெண்டுக்கும் இப்போ A transpose adjoint find பண்ணி பாருங்கள். அடுத்து இங்கே கொடுத்துருக்க இந்த given matrix Aக்கு adjoint find பண்ணிவிட்டு அதுக்கு transpose find பண்ணி பாருங்கள். ரெண்டுமே ஈக்குவலாக தான் இருக்கும். ஓகே, அது தியரம். பை தியரம் டைரெக்டாகவே நம்ம எழுதிக்கிறோம். பை தியரம் adjoint of A transpose equal to adjoint Aக்கு transpose எழுதியிருக்கோம். ஓகே, அடுத்து adjoint of நமக்கு இங்கே given ஃபஸ்ட்டு ஸ்டெப் எழுதியிருக்கோம். கொடுத்துருக்க given கண்டிஷன் வச்சு A transpose எதுக்கு ஈக்குவலாக இருக்குது? Aக்கு ஈக்குவலாக இருக்குது. ஸோ இங்கே A transpose வர நம்ம A எழுதிக்கலாம். adjoint A transpose A, adjoint A equal to adjoint Aக்கு transpose. அப்போ adjoint A equal to adjoint A transpose. இது ரெண்டு ஈக்குவலாக இருக்குது. நம்ம A transpose ரெண்டு ஈக்குவல். அதே மாதிரி இங்கே adjoint Aக்கு transpose இது ரெண்டு ஈக்குவல்னால என்ன அர்த்தம்? நமக்கு வந்துட்டு ஃப்ரம் 1, ஏன்னா இந்த 1ங்கிற கண்டிஷன் வச்சு தான் நம்ம இந்த A transpose ஏன்னு எழுதியிருக்கோம். ஸோ அது A transpose எப்படி A எழுதணும்? இந்த ஃப்ரம் 1 இந்த ஃபஸ்ட்டு கண்டிஷன் வச்சு தான். ஸோ சின்ஸ் ஃப்ரம் 1 அந்த கண்டிஷனை எழுதிட்டோம். நெக்ஸ்ட் இப்போ இங்கே எப்படி இருக்குது நமக்கு ரிசல்ட்டு? adjoint A equal to adjoint A transpose. அப்போ adjoint Aவும் adjoint Aவோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்குது அப்படின்னு நமக்கு கண்டிஷன் கிடச்சிட்டாலே என்ன அர்த்தம்? adjoint Aவும் சிமெட்ரிக். ஏன்னா A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக இருக்குல்ல, சிமெட்ரிக் தான். இப்போ adjoint A டிரான்ஸ்போஸ்க்கு ஈக்குவலாக கிடச்சிருக்கு நமக்கு. ஸோ adjoint Aவும் சிமெட்ரிக். ஹென்ஸ் adjoint A is symmetric. நம்மள அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க. if A is symmetric prove that adjoint A is also symmetric. அப்போ கொடுத்துருக்க கண்டிஷன் A symmetricனா A transpose equal to A.
அட்ஜாயிண்ட் ஏ சிமெட்ரிக் ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம என்ன பண்ணோம் தியரம் யூஸ் பண்ணோம் என்னது அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ ஹோல் டிரான்ஸ்போஸ் அது அந்த தியரம் யூஸ் பண்ணியிருக்கோம் அப்புறம் அட்ஜாயிண்ட் ஆஃப் ஏ டிரான்ஸ்போஸ் பகரம் என்ன எழுதுறோம் ஏ அட்ஜாயிண்ட் ஏ ஈக்குவல் டு அட்ஜாயிண்ட் ஏ டிரான்ஸ்போஸ் அப்போ அட்ஜாயிண்ட் ஏவும் அதோட டிரான்ஸ்போஸ் ஈக்குவலாக இருக்கனால என்ன மீனிங் அட்ஜாயிண்ட் ஏ இஸ் சிமெட்ரிக் அதான் ப்ரூவ் பண்ண சொல்லியிருக்காங்க